இன்னைக்கு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நீதித்துறை கள்ள ஓட்டுக்கு துணை போகிறதா அப்படிங்கிற ஒரு அச்சம் நம்ம மக்கள் மனசுல எழுந்திருக்குதா அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும், நடந்து முடிஞ்ச மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல். கிட்டத்தட்ட அந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எல்லா கருத்து கணிப்பும் வந்து நெக் டு நெக் கிட்டத்தட்ட ஒரு 150 சீட்டு வரை பிஜேபி எடுக்கும் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துக்கிட்டு எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில எப்படி இந்த 299 சீட்ல வந்துக்கிட்டு கிட்டத்தட்ட 200+ சீட்டு வந்துக்கிட்டு எடுத்தாங்க. அப்போ அப்படி ஒரு நெக் டு நெக் ஃபைட் உள்ள இடத்துல எப்படி இவங்க தன்னித்து ஒரு மிகப்பெரும் அறுதி பெரும்பான்மை, அதாவது பயங்கரமான வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா ஒரு எதிர்கட்சியா இருக்கிற கூட தகுதி இல்லாத அளவுக்கு மக்கள் எல்லாருமே வந்துக்கிட்டு போயிருக்காங்கன்னா, அப்போ அவ்வளோத்துக்கும் எதிராவா, எதிர்கட்சிக்கு எதிராவா, ஆளுங்கட்சிக்கு அவ்வளோ சப்போர்ட்டாவா ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது ஏகப்பட்ட நியூஸ் வெளியில வரும். இந்த நியூஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா இதில் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இப்போ இந்த வீடியோவை பாருங்க. 0.22%. By 11:30 p.m. on the same day, it had increased to 65.02%. Before counting on the 23rd, it had gone up yet again to 66.05%. This means that the turnout increased by 7.83%. That's such an astonishing figure. I'm going to repeat it for the audience. That the turnout increased between 5 p.m. and 11:30 p.m. by an astonishing 7.83%. That's such a huge increase in terms of the number of people. Can you start by estimating for me how many people that would actually be? பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இது வயர்ல வந்து வீடியோ. இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணும்போது ஓட்டு பெர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 58.22%, 58.22% ஓட்டு போல. 11:30 ராத்திரி இவங்க திருப்பி கன்ஃபர்மேஷன் பண்றாங்க. மொத்தம் ஓட்டு போலானது 65.02%. அப்போ கிட்டத்தட்ட டோட்டலா கூடுனது எவ்வளவுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6.80%, கூடி இருக்கு. சரி, இதுல நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கவுண்டிங் பண்ற அன்னைக்கு வந்துகிட்டு டிக்ளேர் பண்ற அமௌண்ட் என்ன சதவீதம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 66.05% அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 1.03% ஓட்டு திரும்ப இன்க்ரீஸ் ஆகும். ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 7.83% ஓட்டு வந்துட்டு இதுல கூடி இருக்கு. இந்த இதுல வந்துட்டு பேசிட்டு இருக்குது யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, கரண் தாப்பர் கூட பேசிட்டு இருக்கிறது நம்ம ஊர்கா மாமியோட கணவர் அரகல பிரபாகர் தான் வந்துகிட்டு இதுல பேசிட்டு இருக்காரு. அவர் சொல்றாரு என்ன அப்படின்னு கணக்கு சொல்லும்போது சொல்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, 5 மணிக்கு க்ளோஸ் ஆன ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 58.22%, 58.22% வந்துகிட்டு சதவீதத்தை வந்து மொத்தம் போலான ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,65,00,000 ஓட்டுகள் அதுல பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே 11:30 வந்துகிட்டு வெளியிட்ட சதவீதம் பார்க்கும்போது 65.02%. அதாவது அப்போ எவ்வளவு ஓட்டு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 6,30,00,000 ஓட்டு பதிவாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதாவது 5 மணில இருந்து 11:30 வரை உள்ள அந்த 6.5 மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 66,00,000 ஓட்டு கூடி இருக்கிறதா சொல்றாங்க. அதோட நிக்கல. அடுத்து அப்புறம் கவுண்டிங் அன்னைக்கு லாஸ்டா ஃபைனலைஸ் பண்ணும்போது இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.03, அதாவது 1.03% அதுன்னு சொல்லிட்டு பாருங்க. கிட்டத்தட்ட 9,00,000 சம்திங் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க 10,00,000 ரவுண்ட் அப் பண்ணலாம். டோட்டலா பாத்தீங்கன்னா 76,00,000 ஓட்டு 5 மணிக்கு மேல இருந்து இது ஓட் ஆயிருக்கு, போலிங் ஆயிருக்கு அப்படின்னு தேர்தல் கமிஷன் உள்ள அறிக்கைப்படி சொல்றாங்க. அப்போ இதுல கரண் தாப்பர் அவர்கள் வந்துட்டு சொல்றாங்க, அப்படி நீங்க சொல்றபடி நம்ம பார்க்கும்போது ஒரு பூத்துல 1000 பேர் சொல்லிட்டு நின்று ஓட்டு போட்டிருந்தாங்கன்னா கூட இந்த அளவுக்கு வராது அப்படிங்கிறாங்க. அந்த 1000 பேர் ஓட்டு போடுறதுக்கு ஒரு ஓட்டுக்கு
ஒரு நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிஷம் ஆகல, அதுக்கு மேலே ஆகும். செக் பண்ணி கிராஸ் செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து மைய வச்சு அதுக்கப்புறம் போய் பேலட் இது ஸ்லிப் வாங்கிட்டு போய் மிஷினில் ப்ரெஸ் பண்ணிட்டு வரும். ஊற்ற முடியாது. அப்போ இதுக்கே வந்துகிட்டு 3-4 நிமிஷம் எடுத்துரும். இருந்தாலும் ஒரு நிமிஷம் மட்டுமே எடுத்தாங்கன்னா ஒரு ஆளுக்கு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தா கூட 1000 நிமிஷம் எடுக்கும். இந்த 1000 நிமிஷம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 16.6 மணி நேரம். இவங்க க்ளோசிங் கொடுக்கறது எத்தனை மணி நேரத்துல? 6.5 மணி நேரத்துல க்ளோசிங் கொடுக்குறப்ப 6.5 மணி நேரத்துல வந்துகிட்டு எப்படி கொடுக்க முடியும்? முதல் கொஸ்டின் அதான். அப்ப எல்லா பூத்துலயும் 1000 பேருக்கு மேல இருந்தாங்களா? அப்ப அந்த கணக்கு வருது. அப்போ ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா உண்மையிலேயே இது வந்துகிட்டு நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா உட்கார வச்சு குத்து குத்திருக்காங்க. அமுத்த பட்டம் அமைச்சிருக்காங்க. அதுதான் உண்மை. இதை இல்லாம எப்படிங்க முடியும்? லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. நம்ம மனுஷன் தானே, நம்ம லாஜிக்கா திங்க் பண்ணி பாருங்க. 5 மணிலேருந்து 11:30 மணி நேரம் அதெல்லாம் இருக்கவே இருக்காது. எப்படி மிஞ்சி போனா 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேல இருக்க மாட்டாங்க. அது 7 மணிக்கு முடிச்சிருவாங்க. அது வரதான் இருப்பாங்க. எப்பவுமே வந்துட்டு 4 மணிக்கு முன்னாடி நிறைய பேர் போயிருவாங்க. அதுக்கப்புறம் உள்ளது அப்படிங்கிறது வந்துட்டு அப்ப இதுக்கு பிறகுதான் 5 மணிக்கு பிறகுதான் வந்துகிட்டு இங்க வந்துட்டு ஏகப்பட்ட நடந்திருக்கு அப்படின்னு இதுல இருந்து சொல்றாங்க. சரி, இந்த வீடியோ பாருங்க. இந்த வீடியோ வந்துகிட்டு எதுக்காக ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவுல ஒரு கிராமத்துல ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துறாப்ல. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க கவுண்டிங் பிறகு பார்க்கும்போது காங்கிரஸ் வந்துட்டு 0 ஓட்டு, ஒரு ஓட்டுமே வாங்கல அப்படிங்காப்ல. அந்த அப்பா அந்த பூத்துல ஓட்டு போட்டவங்க எல்லாருமே கேள்வி கேட்காங்க, எப்படி நாங்க போட்ட ஓட்டு காங்கிரஸுக்கு, நாங்க வந்துகிட்டு ஆயிரக்கணக்கான பேர் ஓட்டு போட்டுருக்கோம், அப்ப எங்க ஓட்டு எல்லாம் எங்க போச்சு? கேள்வி கரெக்ட் தானுங்க. 0 ஓட்டு. இப்போ ஒரு 10 ஓட்டு விழுந்திருக்குன்னு கணக்கு காமிச்சிருந்தா கூட நான் போட்ட ஓட்டா இருக்கும் 10ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 1000 பேருக்குள்ள ஓட்டை வந்துகிட்டு இப்போ நான் மட்டும் தான் போட்டு போகும்போது இருப்பா அது 10ல் அப்போ நம்ம ஓட்டு இருக்கு, சரி 10ல் நம்ம ஓட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த 1000 பேர் யோசிச்சுக்கலாம் கூட நம்ம விட்டுட்டு போயிடலாம். 0 சொல்லிட்டு சொன்னேன். அப்போ என்ன நடந்திருக்கும்? நான் அமுக்குனது காங்கிரஸுக்கு, நான் ஓட்டு போட்டது காங்கிரஸுக்கு, நான் ஓட்டு போட்டது சிவசேனாவுக்கு, ஆனால் என் ஓட்டில் வந்துக்கிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதுக்கப்புறம் கோபப்படாமல் என்ன செய்வான்? ஆர்ப்பாட்டம் நடத்துகிறான், மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாப்புல. அதைத்தான் வந்துக்கிட்டு இங்கே வரல பிரகாபார் கேட்காமல 5 மணிக்கு மேலே 76 லட்சம் பேர் வந்துக்கிட்டு கியூவில் நின்றாப்லையா? யாரை நம்ப சொல்கிறீங்க? அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா இதுவரை உள்ள எலெக்ஷன்ல முன்னாடி உள்ள இந்த பிஜேபி ஆள வந்த பிறகு அதுக்கு முன்னாடி உள்ள எல்லா எலெக்ஷனுமே வந்துக்கிட்டு எலெக்ஷன் முடிஞ்சிச்சுன்னா கவுண்டிங் வந்துக்கிட்டு சொல்லுவாங்க. ஓகேவா? அந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஒரு டைமிங்ல வந்துக்கிட்டு இத்தனை சதவீதம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஃபைனல் இது சொல்லுவாங்க. 5 மணி பக்கத்தில் சொல்ற ஒரு கவுண்டிங்கும், 5 மணி முடிஞ்ச பிறகு முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு சொல்ற ஒரு கவுண்டிங்கும், அதுக்கப்புறம் இந்த ஃபைனலா சொல்ற கவுண்டிங்கும் ஒரு 10 மணிக்கெல்லாம் வச்சுக்கோங்க. அந்த 10 மணிக்கு சொல்ற கவுண்டிங்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ரெண்டுக்குமே வந்துக்கிட்டு 1% கீழே மட்டுமே இருக்கும் அப்படிங்காக்க. அப்போ 1% கீழே மட்டுமே இருக்கும் அப்படின்னு இதுவரை நடந்த இது எப்படி பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த இவிஎம் வச்சு விளையாட்டு தொடங்கின பிறகு எப்படி இது 6.7% போகுது? 6-7% சாதாரண ஓட்டு இல்லைங்க. இன்னைக்கு ஒவ்வொரு இதுலையும் வந்துக்கிட்டு தொகுதியிலும் வந்துக்கிட்டு தோற்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 3000 ஓட்டு, 4000 ஓட்டு, 5000 ஓட்டு அப்படி தான் வந்துக்கிட்டு அந்த வின்னிங் வந்திருக்கு. அப்போ இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? இதை வந்து உள்ளக்க மெக்கானிக்கலாக எதுவுமே பண்ணல, கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க, உட்கார வச்சு கள்ள ஓட்டு போட்டுருக்காங்க. அதுதான் உண்மை. யாருமே இல்லாம இவங்க வந்துக்கிட்டு உள்ளக்க வந்துக்கிட்டு கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இந்த கள்ள ஓட்டு போட்டதான். அப்ப இதை பத்தி வந்துக்கிட்டு நம்ம எதுக்கு வந்துக்கிட்டு நீதித்துறை வந்துக்கிட்டு கள்ள ஓட்டுக்கு கூட்டுக்கு சதி கூட்டு நிற்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்கறதுக்கு காரணம், மக்கள் நினைக்கிற காரணம் என்ன சொன்னாலும் இவிஎம்ல கொண்டு போயிட்டு கேஸ் கொண்டு போய் போட்டாங்கன்னா நீங்க வந்துக்கிட்டு ஒரு மாதிரி பாக்குறாப்ல, ஏதோ ஒரு விரோதியை பார்க்குற மாதிரி தான் பாக்குறாப்ல ஜட்ஜ் எல்லாருமே. நீங்க நம்பலையா? நீங்க என்ன அப்படிங்க ஒரு கேள்வியெல்லாம் பார்க்கும்போது மற்ற நாட்டிலலாம் மேலை நாடுகள்லாம் அப்படி இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒரு முன்னுதாரணம் எதுக்கு முன்னுதாரணமா இருக்கணும்? இந்த மாதிரி மோசடிக்காகவியா நீங்க இவிஎம் கொண்டு வந்து செஞ்சது எதுக்காக? அன்னைக்கு வந்துகிட்டு பேலட் பெட்டியை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க, தூக்கிட்டு போய் ஓட்டு போட்டு அவங்க ஓட்டு குத்தி அதில் இது பண்ணிடுறாங்க. அதனால அப்படின்னு சொல்லி அதுதானே சார் இப்போ நடக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எல்லாரும் போன பிறகு நீங்கள் குத்தி நீங்கள் ஒவ்வொரு பிஜேபிக்கு ஓட்டை குத்தி நீங்கள் ஏற்றிக்கிட்டீங்க. அப்போ அப்படி இல்லை அப்படின்னா நான் திங்க் பண்ணுறது என்னோட ஐடியாவும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று தாங்க. 2 விதத்தில் நீங்கள் வந்துக்கிட்டு இதை வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஒன்று, இவ்வளோ சொல்கிறாங்கல்ல இவிஎம் வந்து சேஃபு, இதில் வந்து எந்த கள்ளத்தனமும் நடத்தலன்னு சொல்லிட்டு, சரி ஒன்றுமே வேண்டாம், ஹரியானாவில் ஒரு 5 தொகுதி
மகாராஷ்டிராவில் 5 தொகுதியும் எதிர்கட்சி தோத்த, அது பிஜேபி ஜெயிச்ச மார்ஜின்ல ஜெயிச்ச எல்லா அந்த 5 இடத்துலயுமே வந்துட்டு மார்ஜின்ல கிட்டத்தட்ட ஒரு 5000 ஓட்டுக்கு கீழே ஜெயிச்ச பிஜேபி ஜெயிச்ச எல்லாத்தையுமே எடுத்துட்டு இந்த 5 இடத்துலயுமே வந்துகிட்டு பேலட் பேப்பர் வச்சு ஓட்டு போடுங்க. இப்ப தானே நடந்துச்சு, பார்க்கலாம்ல. அந்த இதுல பாக்கீங்கல்ல 5 மாசத்துக்கு முன்னாடி பிஜேபி ஓட இது எப்படி இருந்துச்சுன்னு, ஆரஞ்சு கலர் பிஜேபி, ப்ளூ கலர் ஃபுல்லா வந்துகிட்டு இந்தியா கூட்டணி இருந்துச்சு. 5 மாசத்துக்கு பிறகு இவ்வளவு மாறிட்டு அப்படின்னு சொல்றாப்ல. அப்போ நீங்க ப்ரூவ் பண்ணுங்க, சுப்ரீம் கோர்ட் வந்துகிட்டு ப்ரூவ் பண்ண சொல்லுங்க. அந்த 2 இதுலயுமே 5 தொகுதி எடுத்துட்டு பேலட் பேப்பர் வச்சுட்டு செய்யுங்க. பேலட் பேப்பர்ல பிஜேபி ஜெயிக்கட்டுமே, அப்ப நாம வந்துகிட்டு ஒத்துக்கலாம். ரைட், ஓகே, அது வந்து மக்கள் வந்துகிட்டு ஓட்டு போட்டு தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு. அது முடியாது. சரி, 2வது ஒரு கண்டிஷன் இருக்கு. ஓட்டு இப்ப நம்ம நான் கேட்கறதும் ஒரு மெயினா கேட்கறதும் ஒரு கேள்வி இதுதான். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேலட்ல வந்துகிட்டு நம்ம ஓட்டு போட்டோம். நம்ம பழைய வீடியோல சொல்லியிருக்கோம், பேலட்ல வந்துகிட்டு ஓட்டு போட்டா நம்ம ஓட்டு எங்க இருக்குன்னு நம்ம எதிர போட்டோம்னு சொல்லிட்டு அந்த பேலட் பெட்டியை திறந்து நமக்கு வந்துகிட்டு தேடி எடுத்து நமக்கு கண்டுபிடிக்க முடியும். நான் போட்ட ஓட்டுனா எனக்கு வந்து பேலட்ல ஒரு சீரியல், பேலட் பேப்பர்ல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், மேல ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், கவுண்டர் ஃபைல் ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், பேலட் பேப்பர்ல சீரியல் இருக்கும், ரெண்டும் சேம் சீரியல் நம்பரா இருக்கும். அப்ப எனக்கு கவுண்டர் ஃபைல் மேல வந்துகிட்டு அதில் எழுதியிருப்பாங்க. ஓகே, இன்ன பேரு, இன்ன பூத்து, இன்ன வாக்குச்சாவடி, இன்ன வாக்குச்சாவடியில இன்ன எத்தனை நம்பர் வார்டுக்கு வந்துகிட்டு இது கீழே அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அந்த ஒரு இது ஃபில் பண்ணியிருப்பாங்க. அந்த இதில் இருக்கும் இந்த பேலட், இதுக்கு வந்துட்டு ஒரு சீரியல் நம்பர் இருக்கும், சேம் சீரியல் நம்பர் தான் இந்த பேலட் பேப்பருக்கு இருக்கும். அப்போ இந்த பேலட் பேப்பரில் நான் ஓட்டை போட்டு குத்தி மடக்கி நான் உள்ளக போடுறேன். இப்போ எனக்கு பிரச்சனை வருது, நம்ம சந்தேகம் வருது அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பேலட் பெட்டி எடுத்துட்டு கோர்ட்டில் வச்சுட்டு எனக்கு நிரூபிக்க முடியும். இல்லை எலெக்ஷன் கமிஷன் நிரூபிக்க முடியும், நான் இன்ன ஆளு இன்ன இதுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லிட்டு காமிக்க முடியும். சரி, நீ காமி, உன் பேலட் பேப்பர் இருக்குல்ல, நீங்க தான் வந்துகிட்டு இவிஎம் பக்கத்துல பிரிண்ட் அடிக்கிற மிஷின் வச்சிருக்கீங்கல்ல, நோட் அடிக்கிற மிஷின் மாதிரி பிரிண்ட் அடிக்கிற மிஷின், இந்த மிஷின்ல இருந்து எடுத்து காமி, நான் இந்த தொகுதியில இந்த வாக்குச்சாவடியில இன்ன ஓட்டு நான் போட்ட ஓட்டு இந்த இதுக்கு தான் விழுந்திருக்குன்னு இதை உங்களால கவுண்ட் பண்ண முடியுமா? முதல்ல அது கவுண்ட் பண்றதும் கிடையாது. எடுத்து காமிச்சு உங்களுக்கு ப்ரூவ் பண்ண முடியுமா? அதுவும் முடியாது. அந்த இதுல வந்துட்டு ஒரு பிரிண்ட் ஆகி ஒரு பேப்பர் விழுது, அது கோடும் கிடையாது, நம்பரும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப நீ இது யார் போட்ட ஓட்டு? நான் போட்ட ஓட்டுன்னு சொல்லிட்டு எனக்கு ப்ரூவ் பண்றதுக்கு என்னோட நம்பர், ஐடென்டிஃபை நம்பர் இருந்தால் மட்டும்தானே உங்களால் செக் பண்ண முடியும். இன்னும் ஓட்டர் ஐடியில் உள்ள நம்பர்ல, இன்னும் பேலட் பேப்பர் நம்பர்ல இது இந்த ஓட்டு பதிவாயிருக்கு, அது காமிக்க உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கா? இல்லையே. அப்ப இது என்ன, இதுல வந்துட்டு டிரான்ஸ்பரன்சி இருக்கு, என்ன நம்பகத்தன்மை இருக்கு? இந்த கேள்விக்கு உங்களோட இருக்கா? எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? சுப்ரீம் கோர்ட் கிட்ட இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? இதை ஏன் யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? அப்போ அது மட்டும் இல்ல, அடுத்த எதுவும் பார்க்கலாம். எத்தனை மணி தொட்டு எத்தனை மணி வரை இந்த ஓட்டு போல் ஆயிருக்கு, டைமிங் எல்லாம் இருக்கு. பேட்டரி கழட்டிட்டீங்கன்னா டைமிங் மாறுமா? இது எல்லாம் நம்ம பார்க்கணும். அப்போ பேட்டரி மாட்டினதுலேருந்து பேட்டரி கழட்டி டைமிங் மாறிச்சுன்னா அந்த இவிஎம்ஏ கவுண்டிங் பண்ணக்கூடாது. அதான் நம்ம பார்க்கணும் டைமிங். அப்போ எத்தனை மணி தொட்டு இத்தனை மணிக்கு நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டோம், எல்லாருமே பூத்துலேருந்து சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் உள்ள போலான ஓட்டு. அப்போ இதெல்லாம் வந்து நெகட்டிவ் ஓட்டு. அப்போ அந்த இதெல்லாம் வந்து கள்ள ஓட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஆனால் எதுவுமே செய்ய மாட்டாங்க, இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இதுக்கெல்லாம் எல்லாமே வழி இருக்கு, இதெல்லாம் முடியாது இல்லை. இவிஎம் வச்சு கிளியர் கட்டாக செய்ய முடியும். ஆனால் இதில் ஃபுல்லாக டேப்பிங் பண்ணுறாங்க. இவங்க எந்துக்கிட்டு முன்ன வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஜியோ நெட்வொர்க் வச்சு அப்படியே ஹேக் பண்ணிட்டாங்க. இப்போ ஹேக்கிங்லாம் கிடையாது, ஹேக் பண்ணவும் முடியாது இவிஎம். அதை வந்து நான் நம்பிக்கிறேன். ஆனால் என்ன செய்யறாங்கன்னா, அன்னைக்கு பெட்டி எடுத்துட்டு போய் ஓட்டு குத்தி போட்டாங்க, இன்னைக்கு இவிஎம் எடுத்து கொண்டு போயிட்டு குத்துன்னு குத்துறாங்க. அவ்வளோதான், அடிஷன் போகுது. இதில் கவுண்டிங் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல வந்தது மட்டும்தான் இருக்கும். இந்த பிஜேபிக்குள்ள ஓட்டுக்கு ஓட்டு ஃபுல்லுமே வந்து லாஸ்ட்ல வந்ததா இருக்கும். அதுதான் உண்மை. இப்படிதான் இந்த இது ஃபுல்லா நடக்குது. மிகப்பெரிய குளறுபடி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் தான். தேர்தல் ஆணையம் கண் அடைச்சு நிற்கி. தேர்தல் ஆணையம் ஒரு அட்டானமஸ் பாடி, தனிப்பட்ட இண்டிபெண்டன்ட் பாடி அப்படிலாம் சொல்றாங்க. ஒண்ணுமே கிடையாது. இது வந்து பக்காவா பிஜேபியின் பி டீமாவே தான் நிக்காப்ல. பிஜேபியின் ஏ டீமான்னு சொல்லலாம், எதுக்கு பி டீம்? பிஜேபியின் ஏ டீமா பிஜேபியா தான் நிக்கி எலெக்ஷன் கமிஷன். இல்லாட்டினா இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் சொல்லியிருக்கலாம், எல்லாத்துக்குமே ரீசன் கண்டுபிடிச்சிட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பதில் சொல்ல முடியுமா? இதெல்லாம் நீ ப்ரூவ் பண்ண முடியுமா? நான் ஒரு சாதாரண நம்ம பெரிய ஒரு எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. அப்படி இருந்தா நமக்கே வந்துட்டு தெளிவாக நமக்கு வந்துட்டு என்னென்ன இது குற்றச்சாட்டு சொல்ல முடியுமோ, இதை வந்து நிரூபிக்க உங்களுக்கு அவ்வளோ டேலண்ட் இல்லைன்னா அப்போ நீங்கள் வந்து பண்ணுறது அயோக்கியத்தனம் அப்படிதான் நம்மளால சொல்ல முடியும். அப்போ இதில் முழுக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவிஎம்ல கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க. இதுக்கு உடனே தான் நீதித்துறை இருக்கு அப்படின்னு தான் இன்னைக்கு மக்கள் நம்ப வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கு. வேற ஒரு மாற்று வழியே இல்லாட்டினா இது ஒரு கமிஷன் போட்டு, அதாவது நடுநிலையான ஒரு கமிஷன் போட்டு அதை வந்து விசாரணை நடத்தி இதோட உண்மைத்தன்மையை வந்துக்கிட்டு மக்கள் மத்தியில் வந்துட்டு இது வெளிக்கொண்டு வரணும். அது வெளிக்கொண்டு வந்து அதை மக்கள் இதில் வந்துட்டு புரிய வச்சா மட்டும்தான் அப்படி தவறுகள் நடக்கலனும், இது கிளியர் அண்ட் பியூர்னு சொல்லி இல்லை என்ன தவறுகள் நடந்தனா அந்த தவறுகளில் மாற்றப்படணும். இது எல்லாமே வந்துக்கிட்டு மாற்றி நடுநிலையான ஒரு எலெக்ஷன் நடத்தணும். இல்லைன்னு சொன்னாங்கன்னா இனி வரும் காலகட்டங்களில் வந்துட்டு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் வெடிக்கும். அதை அரசு ஃபேஸ் பண்ணியே ஆகணும். இந்த இப்போ நக்களை கிண்டலா போட்டிருக்காங்க பாருங்க, எல்லாருமே வந்துக்கிட்டு ஒவ்வொரு
அதிபர் வந்துக்கிட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தாங்கன்னா அவன் வந்துக்கிட்டு அவன் லெவலில் இது பண்ணி போயிட்டாப்ல. ஆனால் ஃபர்ஸ்ட் காமிக்கிறது பார்த்தீங்கன்னா கமலா ஹாரிஸ் தோத்து போனாப்ல. என்ன காரணம்? பேலட் பேப்பர் இருக்கிறதுனால. அடுத்தது ரிஷி சுனாக், அது யூகேல உள்ள பிரைம் மினிஸ்டர், தோத்து போனாப்ல. எதனால? பேலட் பேப்பர். அடுத்தது ஆளை சரியான கூடியெல்லாம் நான் பார்க்க வேண்டியிருக்கும், அதுவும் தெரியல, அதுவும் பேலட் பேப்பர், அதனால தோத்து போனாப்ல. நம்மளால ஸ்டில் ஸ்டாண்டிங் இப்பவும் பிஎம்ஆ இருக்காப்ல. என்ன காரணம்? இவிஎம் இருக்கிறதுனால தான் இது பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து இப்படி ட்ரோல் பண்ணுறாப்ல. இந்த ட்ரோல்லாம் வந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டும் வெப்பமான சூடு இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கும்போது அது எலெக்ஷன் கமிஷனும் அப்படி தான் இருக்கணும், நீதித்துறையும் இதில் இடப்படாமல் இருக்குங்கிறது நினைக்கும் போது ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவை உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் எஸ்கே.